கரெக்டா சொல்லணும். சுவிசேஷம் சொல்ல தெரியும், அற்புதங்கள் சொல்ல தெரியணும், நல்லா தெரியணும், கொஞ்சமாச்சும் தெரியணும். அற்புதத்தை பிள்ளைங்களை விட்டு சொல்ல விடணும், சொல்ல விடணும். இந்த பிள்ளைக்கு அது எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கு நல்லா தெரியுது. எந்த நாட்டு, அவங்க நாட்டில் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்கன்னு அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியுது. அவங்க பாஸ்டரை தெரியுது. முதல்ல எங்கள் பாஸ்டர் பேர் என்னன்னு சொல்லுது, எலியா தீர்க்கதரிசி. அருமையாக சொல்லுது, டான் டான் அடிக்குது. எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, அந்த நாட்டில் பிரபலியமாக செஞ்ச அடையாளங்களை, அற்புதங்களை, வானத்திலேருந்து அக்னி இறக்குனது, அதெல்லாம் நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. தேவனை தெரியுது, அவங்க பாஸ்டரை தெரியுது, அவங்க பாஸ்டர் செய்கிற அற்புதங்களும் தெரியுது. நல்லா தெரியுது. சின்ன பிள்ளையிலேயே சின்ன பிள்ளை போய் அந்த அம்மாட்ட, வேலைக்காரன் அந்த நாகமான் மனைவிட்ட போய், அம்மா எங்கள் நாட்டுக்கு ஐயா போவார்னா எலியா தீர்க்கதரிசிட்ட போக சொல்லுங்க, அவர் இந்த குஷ்டரோகத்தெல்லாம் என்ன பண்ணிடுவார், சுத்தமாக்கிடுவார். இப்போ பாருங்க, வேலைக்காரிக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அப்போ இந்த பிள்ளை எவ்வளோ உண்மையாக நாகமான் வீட்டில் வேலை பார்த்துருந்தா அவங்க நம்புவாங்க. இவ கர்த்தருக்கு பயந்தவ, இவ கர்த்தரை குறித்து நாகமான் மனைவிட்ட சொல்கிறாங்க. இந்த பேச்சை நம்பி ராஜாட்ட போய், ஏன்னா அவன் ராஜா டு ராஜா தான் கான்டாக்ட், போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அற்புத சுகம். நாகமான் சுகமானதுக்கு காரணம் யாரு? சிறு பெண். எல்லாரும் சொல்லுங்க, வேலைக்கார பிள்ளை. அந்த வேலைக்கார பிள்ளைக்கு கர்த்தரை நல்லா தெரியும். நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயம் தெரியணும், சுவிசேஷம் தெரியணும், இயேசுவை தெரியணும், இயேசு செஞ்ச அற்புதங்களை அட்லீஸ்ட் ஒரு 5 தெரியணும், சொல்ல தெரியணும். அடுத்து இப்போ ஊருக்கெல்லாம் பிள்ளைங்க போறீங்கல்ல, சின்னம்மா வீடு, பெரியம்மா வீடு, மாமா வீடு, ஏதோ சின்ன அம்மாச்சி, பெரிய அம்மாச்சி, ஏதோ ஒரு அம்மாச்சி வீட்டுக்கு போகிறப்ப சுவிசேஷம் சொல்ல தெரியணும், உங்கள் நிகழ்ச்சி நிரலை பாருங்கள். நாங்கள் மெசேஜ் போட்டு விட்டால் 40 பேர் பார்க்குறாங்க, உங்கள் மெசேஜ் 80 பேர் 90 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஐ எம் ஹாப்பி. அப்படியே சுவிசேஷத்தையும் சொல்லுங்கள். சிறு பெண் பெரிய அற்புதம் செஞ்சுருக்கு இந்த அம்மா, பெரிய அற்புதம். ஓகே, அடுத்து யோவான் 6:9. இங்கே ஒரு சிறு பையன் இருக்கான், ஒரு சிறு பையன். எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க, சிறு பையன். முதல்ல என்ன பார்த்தோம், சிறு பெண். இப்போ யாரை பார்க்குறோம், சிறு பையன். ஓகே, சிறு பையன். எல்லாரும் மீட்டிங் போகிறாங்க. இயேசு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காரு, ஓப்பன் ஏர் மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாம் டயர்டாகிடுச்சு. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து, நீ ஏன் அற்புதம் செய்யி அப்படிங்கிறார். ஏன்னா பிரசங்கத்துக்கு மேலே பிரசங்கம். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கார். உன் விசுவாசம் எங்கே போயிருச்சுன்னு கேட்குறார். நிறைய அற்புதம் பண்ணிட்டு நீங்களே அப்பம் கொடுங்கிறார். அப்போ சீடர்களால் அப்பம் நிச்சயமாக என்ன செஞ்சுருக்க முடியும், கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சரி என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா. இவங்க நிச்சயமாக நான் நினைக்கிறேன் பெரிய ஆளுகளும் பார்க்க போயிருப்பாங்க. பெரிய ஆளுக பெரிய டிஃபன் கொண்டு வந்திருப்பேன். அவன்கிட்ட போய் என்னையா அப்பம் வச்சுருக்க, இவன் ஏசுநாதருக்கு கேட்குறான் போல். என்கிட்ட ஒன்றும் இல்லை. இங்கே அடுக்கு டிஃபனில் வச்சுருக்கேன், நிறையா ரொட்டி தொட்டுக்க எல்லாம் இருக்குது. ஆனால் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லை. நமக்கு இல்லாமல் போயிடும், பட்னியாக கிடக்கணும். எதுக்கு, என்கிட்ட இல்லை. ஆனால் இன்னும் 2-3 அம்மாமார்கள்ட்ட எங்கிட்ட இருப்பாங்க, அது 4-5 பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கோம். இல்லை எல்லாரும் இல்லை. கடைசியாக ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறான், தம்பி உங்ககிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட இருக்கு. பிள்ளைங்கள்லாம் கை தட்டுங்க அந்த சின்ன பையனுக்கு. என்கிட்ட இருக்கு. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோம்ல, அந்த லஞ்ச் பாக்ஸ் என்ன இருக்குது, 5 அப்பம் 2 மீன். ஏசுனார் கொடுக்குறியா, நான் கொடுக்குறேன். பையனை கூப்பிட்டு வந்துட்டாங்க, நேராக கூட்டி கொண்டு வந்து ஏசுனார்கிட்ட, அவன் சந்தோஷமாக ஏசுனார்கிட்ட கொடுத்துட்டேன். சிறு பையன். ஏங்க அன்னைக்கு பையன் கொடுத்துருக்காட்டி அந்த அற்புதமே
நடந்திருக்காது, நடந்திருக்காது. அப்போ அந்த அப்பா அம்மா எப்படி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? கிவிங், கிவிங், கொடுக்கறத சொல்லி கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு நீ கொடுக்கணும். சின்ன பிள்ளையிலே தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். சின்ன பிள்ளையில பழக்குனது பாருங்க, கடைசி வரைக்கும் பின்னாட்களில் நல்ல ஒரு ஊழியக்காரனா வந்திருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். கொடுக்கறத ஏதாச்சும் ஒரு பிள்ளைகிட்ட நீங்கள் நீ அப்பா அம்மாவே பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாங்கிரியை கொடுத்துட்டு நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் வாங்கிட்டு வந்துருக்குறீங்க, அம்மாவுக்கு கொஞ்சோண்டு குடும்பம் இந்த முடியோண்டு பிச்சு கொடுப்பாங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணா அந்த ஜாங்கிரியை அப்படி வச்சுக்குதுங்க அவங்க அப்பா அம்மாவுக்கே. இப்போ அப்பா அம்மாவுக்கு காசு இல்லையா? பழக்கணும், பழக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குங்க. பாஸ்டர் காலம் முடிஞ்சு போச்சு, அப்போ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ சொன்ன இத்தனை பிள்ளைங்க இருக்குதுல்ல, இவங்களுக்கு பழக்குங்க, பழக்குங்க. அவங்க கொடுத்ததுனால ஒரு பெரிய அற்புதம். இப்போ எவ்வளவு நல்ல பிள்ளைகளை கேட்டோம் பார்த்தீங்களா? இன்னும் நிறையா இருக்கும், இது நமக்கு கொஞ்சம் போதும், சில உதாரணங்கள் நமக்கு போதும். ஓகே, அடுத்ததாக கீழ்ப்படிதல். 2 உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கீழ்ப்படிதல் 1 நாளாகமம் 28 11 12 13. இப்போ சாலமோன்ட்ட தாவீது ராஜா சொல்கிறாரு, மகனே நான் தான் ஒரு ஆலயம் கட்ட நான் விருப்பப்பட்டேன், ஆனால் எல்லா ராஜாக்களையும் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் முறியடித்து அநேகரை கொன்று குவிச்சதுனால, கர்த்தர் நீ ரொம்ப பேரை கொன்று குமிச்சிட்ட, எதிரிகளை வீழ்த்தினதுனால உன் ரத்தம் படிந்த கையால் எனக்கு நீ ஆலயம் கட்ட வேண்டாம், உனக்கு பின்னால் உன் மகன் சாலமோன் அவன் ஆலயம் கட்டுவான் அப்படின்னு பிளானை கொடுத்துட்டார். பிளான் தான் ரொம்ப முக்கியம், அப்ரூவ்டு பிளான். இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் சொல்கிறார் எதை செய்யணும், எப்படி செய்யணும், அப்புறம் எவ்வளவு தங்கம் வெண்கலம் எல்லாம் சொல்கிறார், வெள்ளி எல்லாம் கொடுத்துட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், எப்படி செய்யணும் எல்லாத்தையும். ஒன்று மட்டும் பார்ப்போம், ஆவியினால கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்கார். 12ஆம் வசனம் சொல்லுது, ஆவியினால என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆசாரியரையும் லேவியரையும் 13 வரிசைகளாக வகுக்கிறதுக்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்துக்கும் உரிய எல்லாரும் கரங்களை வச்சுருவோம் கட்டளைகளை கொடுத்தான். கட்டளை கொடுத்துட்டார். இப்போ அப்பா மகன்கிட்ட சொல்லிட்டார், அப்பா செத்து போயிட்டார், அப்பா போய் சேர்ந்துட்டார். இப்போ பாருங்க 2 நாளாகமம் 6:4, 2 நாளாகமம் 6:4. இப்போ சாலமோன் என்ன சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பல வருஷங்கள் கட்டினார் கோயில், 6 வருஷம் கட்டுறார். அப்ப அப்பா என்னென்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் யாரு கேட்டது? மகன் கேட்டார். பிள்ளைகள்லாம் அப்பா அம்மா கை தூக்காதீங்க. அப்பா அம்மா இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் கை தூக்காதீங்க. பிள்ளைக எல்லாம் கை தூக்குங்க. எல்லா பிள்ளைகளும் கை தூக்குங்க. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சொல்கிறத சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா சொன்னபடி நாங்கள் செய்வோம். கர்த்தர் எங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதன்படியும் செய்வோம். ரொம்ப முக்கியம். உங்கள் அப்பா உங்ககிட்ட என்ன சொல்கிறாரோ, தாவீது சாலமோன் அப்பா சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சான். கர்த்தர் மோசைட்ட சொன்னார் அதை எல்லாம். இப்போ இஸ்ரவேல் மக்கள் இப்போ எல்லாரும் பிள்ளைங்க தான். எல்லாரும் கரங்களை போய் சொல்லுவோம். எல்லாரும் இப்போ கரங்களை உயர்த்துவோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் செய்வோம். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொன்னார் ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யணும், எல்லாரும் செஞ்சாங்க. சிலர் கொடுத்தாங்க, சிலர் செஞ்சாங்க, ஒரு குறையும் இல்லாமல். அப்போ என்ன சொல்ல வரேன், முடிச்சிட்டேன். பிள்ளைங்கிறது ஜீவ கால வேலை. இப்போ என்னை விட வயசில் மூத்தவங்களாம் இங்கே இருக்கிறாங்க.
இந்த அங்கிள்மார்கள்லாம் இருக்கிறாங்க, என்னை விட வயசில் மூத்தவங்க. அவங்களுக்கு பிள்ளைகளும் கூட. இவ்வளோ வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு இவங்க ஜீவன் இருக்கிற வரைக்கும், இப்போ உயிரோடு இருக்கிற அப்பா அம்மா நம்மளை பார்த்து நமக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை வயசு வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆலோசனை சொல்லுவோம். அது அப்படி செய்ப்பா இது நல்லது, இப்படி செய்ப்பா இது நல்லது சொல்கிறாங்களே. ஒரு ஆடு ஒன்று பார்ப்பேன், இந்த சிமெண்ட்டுக்கு சொல்லுவேன். ஒரு வயசான ஒரு அப்பா வருவார், அவன் ஒரு காட்டை காமிப்பேன் வீடு கட்டுறதுக்கு. இங்கேயாடா போய் வீடு கட்ட போகிற? அந்த அப்பா சொல்லுவார், ஒரு இடம்னா கட்டுற, நல்ல சிமெண்ட்டு போட்டு கட்டணும், நல்ல கம்பி போட்டு கட்டணும்னு சொல்லியிருப்பார். உடனே அதே காட்டை வாங்குவேன். வாங்கி கட்டி முடிச்சுட்டு நல்ல மும்மரமாக இருப்பா. அப்பாவை கூப்பிட்டு வருவான். என்னடா இங்கே எப்போ அந்த சிமெண்ட்டால் முடியும், இந்த கம்பியால் முடியும்னு அந்த வயசானவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பா அம்மா வயசானவங்க, அவங்க சொல்கிறத பிள்ளைங்க என்ன செய்யணும்? கேட்கணும். எங்கள் ஜீவன் முடிகிற வரைக்கும், அப்பா அம்மா ஜீவன் முடிய வரைக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்கிறப்ப பிள்ளைங்க என்ன செய்துக? வேதம் என்ன சொல்லுது? கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படியாதப்ப சர்ச்சை முடிஞ்ச உடனே அப்புறமேல் நீங்கள் கேட்டு பாருங்கள், சில அப்பா அம்மாவை உங்கள் பிள்ளைங்க எப்படி கண்ணீர் விடுவாங்க. எதுக்கு கண்ணீர் விடுவாங்க? என் மகன் ரட்சிக்கப்படலையே. எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கலாம். பிள்ளைகளுக்காக நம்ம பார்ப்போமா? பெற்றோர் இவ்வளோ நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நாங்கள் பிள்ளைங்க ஒருவேளை தான் ரட்சிக்கப்படாவிட்டால் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். பெற்றோரெல்லாம் அர்ப்பணிங்க. என் பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள், என் பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்தார்கள். சாலமோன் ஆலயம் கட்டும் விஷயத்திலே தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் உள்ள சொற்பேச்சு கேட்டார்கள், கர்த்தரின் வார்த்தையை மதித்தார்கள். பிள்ளைகள்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம். அதனால தான் சண்டே கிளாஸே நாங்கள் வைக்கல. பிள்ளைகள் 5 அப்பம் 2 மீன் கொடுத்த ஒரு பையன், பெரிய அற்புதம். பைபிளில் 4 சுவிசேஷத்திலையும் இந்த சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய அற்புதம் அது. ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை, சிறு வயது பெண், தேவனை தெரியும், அவங்க ஊர் தீர்க்கதரிசியை தெரியும், அவர் அற்புதம் செய்வார்னு தெரியும். ஒரு இராணுவ தளபதி, அவருக்கு ஒரு பெரிய அற்புதத்தையே அந்த பொண்ணு பெற்றுக் கொடுத்தது. பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் தெரியணும், சர்ச்சு பேர் தெரியணும், சர்ச்சு எங்கே இருக்குன்னு தெரியணும், ஒரு 5 அற்புதமாச்சும் தெரியணும், ஒவ்வொன்றிலையும் ஒரு வசனமாச்சும் தெரியணும். பிறருக்கு சொல்லணும். ஊருக்கு போகிறப்ப, தாய் பிள்ளைங்களை பார்க்குறப்ப, பாத்திரங்களை வாங்கிட்டு வந்த பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுச்சு. 4 கன்னி பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிலிப்பின் குமாரத்தியை குறித்து கேள்விப்பட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு உதாரணம். இவைகள் பிள்ளைகளோடு பேசட்டும், பெற்றோரோடு பேசட்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. தாவீது சொல்லி சாலமோன் கேட்டதை போல தகப்பனாகிய நீங்கள், தாயாகிய நீங்கள், உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள். விசுவாசிப்போம், அர்ப்பணிப்போம்.